கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஆஸ்கார் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு தேவ பிள்ளைகளை, இன்றைக்கும் கூட ஒரு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள போகிறோம். எடுத்துக்கொள்ளலாம். நீதிமொழிகளுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாமா? சோம்பேறி தான் வேட்டையாடி பிடித்ததை சமைப்பதில்லை. ஆம், சோம்பேறி என்பவன் யார்? ஒரு வேலையும் செய்யாதவனுக்கு பேர் தான் சோம்பேறி. தன்னுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல திட்டம் இல்லாதவனுக்கு பேர் தான் சோம்பேறி. ஆனால் இந்த வசனத்தை நீங்க அருமையா பாருங்க. இந்த வசனம் எப்படி சொல்லுகிறது? சோம்பேறி வேட்டையாடுவானாம். வேட்டையாடல் வந்து இலகுவான காரியமா? இல்லை, அது கடினமான காரியம். ஒரு காட்டுக்குள்ள போய் பல மைல் தூரம் நடந்து போய் ஆயுதங்கள்லாம் எடுத்துட்டு போய் ஒரு மிருகத்தை வேட்டையாடி பிடித்த மிருகத்தை தூக்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வருவது எவ்வளவு பெரிய ஒரு காரியம், கடினமான ஒரு காரியம். அந்த கடினமான காரியத்தை கூட ஒரு சோம்பேறி செய்து விடுவானாம். ஆனால் சமைப்பு என்பது இலகுவான காரியமா? ஆம், சமைப்பது ஒரு வீட்டுக்குள்ள ரூமுக்குள்ள செய்யக்கூடிய ஒரு காரியம். அதை மட்டும் அவன் செய்ய மாட்டானா, அதற்கு பெயர் தான் அவன் சோம்பேறி. ஆம் தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில நீங்க நிறைய காரியங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்திருப்பார். நல்ல வீட்டை கொடுத்திருப்பார், நல்ல குடும்பத்தை கொடுத்திருப்பார், நல்ல மனைவியை கொடுத்திருப்பார், பிள்ளைகளை கொடுத்திருப்பார், தொழிலை கொடுத்திருப்பார். பாருங்க, இவ்வளவு ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார். அதற்கு பெயர் என்ன தெரியுமா? கிருபை. அந்த கிருபையினால பெற்ற ஆசீர்வாதங்களை நீங்க அப்படியே பாதுகாக்கிறீங்களா? அதுக்கு பேர் தான் சமைக்கிற காரியம். சமைத்தல் என்றால் என்ன? அந்த ஆசீர்வாதங்களுக்காக ஜெபிப்பது தான் சமைத்தல். ஆம் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஜெபிக்க பழகுங்கள். உங்களுக்கு கிடைத்திருக்கிற அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக, நன்மைகளுக்காக நீங்கள் தினந்தோறும் ஜெபிக்க பழகுங்கள். உங்களுக்கு கிருபையாய் கர்த்தர் கொடுத்திருக்கிற குழந்தைகளுக்காக ஜெபியுங்கள், வீட்டுக்காக ஜெபியுங்கள், உங்களுக்கு கொடுத்திருக்கிற தொழிலுக்காக நீங்கள் ஜெபியுங்கள். பலர் அப்படி ஜெபிக்க மறக்கிறதுனாலதான் அவங்களுக்கு பெயர் சோம்பேறி என்று வசனம் சொல்லுகிறது. நீங்க எடுத்து பாருங்க. ஆதியாம் புஸ்தகம் 25வது அதிகாரத்துல ஏசா என்ப மனிதனை குறித்து வசனம் போட்டிருக்கு. ஏசா ஒரு திறமசாலி வேட்டையாடுகிற நபர். அவன் வேட்டையாடி தன்னுடைய தகப்பனாருக்கு சமைச்சு கொடுப்பான் பாருங்க. அதிலேயே தகப்பன் ஈசாக்கு மயங்கி கிடந்தான். அப்படிப்பட்ட ஒரு நபர் பாருங்க. ஆனா ஒரு காலம் வந்துச்சு பாருங்க. அவன் வேட்டையாடுவதற்காக போய் வந்து இளைத்து போனபடியினால் தன்னுடைய சகோதரன் யாக்கோபு செய்த கூழுக்காக ஆசைப்பட்டு அவன் தன்னுடைய சேஷ்டபுத்திர பாகத்தை இழந்து போனான். அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க இந்த அருமையான காலை வேளையிலும் நீங்க ஒருபோதும் உங்களுடைய நன்மையை நீங்க இழந்து போயிடக்கூடாது. கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருக்கிறாரா? அருமையான மாணவ பிள்ளைகளே, நல்லா படியுங்க. உங்க எக்ஸாமுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. மாறாக நீங்க சோம்பேறியா இருந்துடாதீங்க. கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபைகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தும்படியாய் ஜெபிக்க பழகுங்கள். நீங்கள் ஜெபித்து பாருங்களேன், நீங்கள் சோம்பேறி அல்ல. வசனம் அப்புறம் போட்டிருக்கு பாருங்க, ஜாக்கிரதை உள்ளவனுடைய பொருள் அருமையானது என்று எழுதியிருக்கிறது. யார் ஜாக்கிரதையாக ஜெபிக்கிறார்களோ, யார் ஜாக்கிரதையா இருக்கிறார்களோ, கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற கிருபைகளை யார் ஜாக்கிரதையாய் பராமரிக்கிறார்களோ அவருடைய பொருள் அருமையானதா இருக்கிறது. ஆம், கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் அருமையாக இருக்கும். சத்துரு அதை தொடுவது இல்லை, சத்துரு கண் போடுவதில்லை, உங்களுக்கு தோல்வி இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். எங்கள் பரிசுத்தம் நிறைந்த பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளையிலும் சத்தியத்தை கேட்ட எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்தருளுங்க. நன்மைகள் அவர்களுக்கு பெருகுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நீதி உள்ள பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.